தினமொரு வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்தும் நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எதனை நாம் சரியாக பயன்படுத்தவில்லையோ, எதனால் நாம் ஒரு உண்மையான சந்தோஷத்தை உணர முடியவில்லையோ, அதனை நாம் திரும்ப திரும்ப பெற்றாலும் அது நமக்கு பிரியமாயிராது. அதனால் நமக்கு சலிப்புதான் தோன்றும். அதனை நம்முடைய மனம் மிக விசேஷமானதாகவோ விருப்பத்திற்கு உரியதாகவோ எண்ணாது. ஒரு உடையாயினும் உணவாயினும் பொருளாயினும் அவைகளால் நாம் பயன்பாடு எதையும் அடையாத நிலையில் அவைகளை நாம் மனம் விரும்பி தேட முடியாது. என்னுடைய பிரசங்கங்களில் பெரும்பாலான குணங்கள், சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ்வது தொடர்பான விஷயங்கள் தான் அதிகமாக இடம்பெறும். அவைகளின் முக்கியத்துவம் தேவ ஆவியினால் எனக்கு அதிகமாக உணர்த்தப்பட்டதால் அவைகளை மையமாக கொண்டே என்னுடைய பிரசங்கங்கள் அமைகிறது. அவைகளை மாற்றிட என்னால் இயலவில்லை. இது போன்ற பிரசங்கங்களை கேட்ட சிலர் போக போக அவைகளில் பிரியப்படாமல் போவது உண்டு. ஏனென்றால் இவர் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்று அவர்கள் சலித்து கொள்ள நேரிடுகின்றது. இதனுடைய உண்மையான காரணம் சொன்னவைகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது அல்ல, சொன்னவைகளை பயன்படுத்தி கொள்ளாததும் அவைகளை கேட்டு குணமாற்றம் அடைவதற்கு விரும்பாமையுமே ஆகும். மனம் திரும்புதலை விரும்பாத ஒருவரிடம் போய் திரும்ப திரும்ப மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தால் அவரால் அதை விரும்ப முடியாது. பண ஆசையை, பொருளாசையை வெறுக்க விரும்பாதவரிடம் போய் பண ஆசையை வெறுப்பது தொடர்பாக திரும்ப திரும்ப பிரசங்கித்தால் அவர் பண ஆசையை வெறுப்பதற்கு பதிலாக அந்த பிரசங்கத்தை தான் வெறுப்பார். கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளையும் மேன்மையான உபதேசங்களையும் கேட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் நடைபெற்றால் மேலும் மேலும் அது போன்ற வார்த்தைகள் நமக்கு தேனாக இனிக்கும். இல்லையேல் அவைகள் வேம்பாக கசக்கும். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மன மாற்றத்தையும் வாழ்க்கை மாற்றத்தையும் வேதாகமம் மூலமாக பெற்றேன். இன்றும் மனமாற்றம், வாழ்க்கை மாற்றம் தொடர்பாக எத்தனை முறை பிரசங்கம் கேட்டாலும் எனக்கு அது முதல் முறை கேட்பது போல பரவசமாகவே உள்ளது. ஏனென்றால் மனமாற்றத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை நான் பயன்படுத்தி கொண்டு அனுபவிப்பதால். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ வழிகாட்டுதலின்படியும் உண்மையான மனம் திரும்புதலை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.